கம கமன் ரொம்ப வாசனையா இருக்கே. என்ன சமையல் இன்னைக்கு? வெங்காய முருங்கைக்காய் சாம்பார். ஆஹா. அப்புறம் அது மோர். இது பொடி போட்ட கத்திரிக்காய் காய். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆஹா. இன்னைக்கு சமையல். நீ ஏன் அன்னைக்கு கேட்டுட்டு இருந்தியே வெங்காய சாம்பார் வேணும்னு, எடுத்துன்னு போறியா இல்ல நான் சொல்லி கொடுக்கட்டுமா? சந்தோஷமா. ஆனா நான் சொல்லியும் கொடுத்துடுறேனே. இன்னும் ஈஸி. நான் அடிக்கடி நானும் பண்ணி சாப்பிடலாம். சரி சரியா? ஓகே. இது எத்தனை பேருக்கு பண்ற மாதிரி பண்ணி சொல்லுங்க. ஒரு 12 பேருக்கு பண்ற மாதிரி, அதாவது எப்படி சாப்பிட்றான்றதை பொறுத்து. நல்லா போட்டு நல்லா வயனமா சாப்பிட்றவளுக்கு 10 பேர் சாப்பிடலாம். சூப்பர். கொஞ்சமா போட்டு தெளிக்கா சாப்பிட்றவா 12 பேர் சாப்பிடலாம். சரி ஆண்டி. அதனால இது நீ இன்னைக்கு எடுத்துன்னு போறதுக்கு சேர்த்து தான் நான் பண்ணேன். ஏன்னா நீ அன்னைக்கே சொன்ன நீங்க பண்ணி காமிக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது சொல்லுங்களேன். எனக்கு இது வந்து யாரோட ரெசிபி? இது வந்து எங்க மாமியார் ரெசிபி, உன்னோட பாட்டி ரெசிபி. அந்த ரெசிபியில தான் நான் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு என்ன பேர் அதுக்கு? வெங்காய முருங்கைக்காய் சாம்பார். சூப்பர். அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் பண்ணினேன். என்னன்னா இப்போ இதுல நான் ஃப்ரை பண்ண வேண்டிய இடத்துல விஜயத்தை சொல்லி கொடுத்தா எல்லா பருப்பும் போட்டு கூட பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு, அதனால உளுத்தம் பருப்பும் சேர்த்திருக்கேன் இதுல. போட்டு நல்லாவே வந்திருக்கு. சூப்பர் ஆண்டி. சோ அப்போ இது வந்து ஒரு மல்டி ஜெனரேஷனல் சாம்பார். ஆமா, மல்டி ஜெனரேஷனல் இல்ல, விஜயத்தையும் அதே ஜெனரேஷன்ல தான் இருந்தா. ஓகே, அது நீங்க கத்துட்டீங்களே, நீங்க அடுத்த ஜெனரேஷன் ஆச்சு. அதனால நாங்க இப்ப கத்துக்கிறது மல்டி ஜெனரேஷன். நிகழ்ச்சியோட முதல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. ஸ்டார் ஆஃப் த ஷோ திருமதி ஜெயஸ்ரீ ரவி இருக்காங்க. அதை பாருங்க, அழகா ஸ்ப்ளெண்டரஸாக சாரி கட்டிட்டு அப்படியே ஒயிலாக நிற்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒயிலா இருக்காங்க. இன்னைக்கு வந்து மெனுவில் ஃபீச்சராக இருக்கிற ஐட்டம் வந்து முருங்கைக்காய் சாம்பார். ஸ்பெஷலி ரங்கி பாட்டியோட முருங்கைக்காய் சாம்பார். இந்த சாம்பாருடைய ரகசியம் ஜெயஸ்ரீ ஆண்டிக்கு மட்டுமே தெரியும். அது ஒரு வகையில் இருந்தாலும் ஒரு வகையில் அது இல்லை, எழுதி கொடுத்துருது வேற, செஞ்சு காமிக்கிற பதம் வேற. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ரசித்து சாப்பிட போகிறோம். இதில் ஒரே ஒரு குறிப்பீடு என்னென்னா, இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சைடு ஸ்டெப்ஸையும் அவங்க வந்து இடையில சொல்லுவாங்க. அதனால் ஒரிஜினலாக இருக்கிறது ரங்கி பாட்டி ரெசிபியாக இருந்தாலும் அதில் இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சைடில் சொல்லுவாங்க. நேற்றுக்கு இன்க்ரீடியன்ஸ் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது, இருந்தாலும் நிகழ்ச்சிக்காக வேணுங்கிற சாமான் எல்லாம் வறுத்துக்கு போகிறோம். ஓகே, இது பெருங்காயம். ஓகே, நம்ம அரிசி மாவில் போட்டு இப்படி சின்னதா உருட்டி வச்சோம்னாக்க ஓகே, இது வந்து ஒட்டாது ஒன்னோட. ஓகே ஓகே, புதுசு டிப்ஸ் எனக்கே இப்போதான் தெரியும், நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, வெரி குட். போட்டுட்டேன் பெருங்காயம் அந்த மாதிரி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கணும். கல்லா இல்லாத பவுடரா பெருங்காயம் கிடைக்கிற இடங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப வெறும் கடைசியில அந்த பெருங்காய பொடியை கூட போட்டுக்கலாம். ஓகே, சோ கல்லா இருந்தா மட்டும் இந்த ஸ்டெப். இந்த பெருங்காயம் போட்டு பண்ற பொழுது வாசனை நிறைய வரும். ஓகே, அதனால அதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். ஓகே, ஃபைன். சோ சொல்லுங்க மேல சொல்லுங்க. தனியா இதான் இன்கிரீடியன்ஸ் நமக்கு தேவைப்படுறது. அதுக்கு மேலேயும் இருக்கு, இருந்தாலும் அதை சொல்றேன். கிட்ட கேமரா கிட்ட கொண்டு வந்து காமிங்க. ஒரு இன்கிரீடியன்ட் இதுல இப்போ நான் 3 டீஸ்பூன் ஓகே ஆஃப் தனியா எடுத்துக்கிறேன். ஓகே, 1 2 3. தனியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கொரியாண்டர் சீட்ஸ். ஸோ முதல்ல she is frying the coriander seeds for the benefit of people. Same level of கடலைப்பருப்பு is known as Bengal gram. ஹீட்டா வேணா, கொஞ்சம் ஃப்ளாட்டாவே எடுத்துக்கோங்க. ஃப்ளாட். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் ஜனங்களுக்கு அந்த ஃப்ளாட்டுங்கிறது என்னன்னு காமிச்சிடுங்களேன். ஸோ நாட் அ ஹீட். இப்போ நான் ஹீட்டா எடுக்கிறேன்னா ஸ்கூப் இல்லாமல் ஃப்ளாட். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமா துவரம் பருப்பு ஆல்ரெடி நம்ம துவரம் பருப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால ஓகே, இது கொஞ்சமா இருந்தா அதில் போட்டால் போதும். அதே மாதிரி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. ஓகே, இதில் ஒரே ஒரு சின்ன கேமராமேனோட குறுக்கீடு. இந்த துவர்தால் அவங்க யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு இப்போ மசாலா பேஸ்ட்டுக்காக சைடு அரைக்கிறது. அது தவிர ஒரு நிறைய கப் ஆஃப் துவர்தால் ப்ரெஷர் குக் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. தட் இஸ் கூலிங் இன் தேர். அது ரெசிபியில் வேற ஒரு இடத்துல இது ஸ்டெப் வில் கம் அண்ட் ஜாயின்.
இப்போதைக்கு we are just doing the masala fry. ஸோ இந்த இது வந்து நம்ம பாட்டில் எப்பவுமே 3 இல்லைன்னா 4 தான் அம்மா போடுவா. இந்த வழக்கத்துக்கு நான் அதை போடுறேன். மிளகாயா? ஆமாம். dried chilies. ஆமாம். ஆனால் இது வேணும்னாக்கா உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னாக்கா you can add more. Okay. இப்போ வெந்தயம் சும்மா a pinch of வெந்தயம், not much. Okay. ஏன்னா நான் fenugreek seeds will add bitterness to the sambar, so she is using just a small pinch. shallots, onion shallots. Sambar vengayam, also called as shallots, peeled. She is adding a handful and the sambar masala paste fry ke she is putting it in the pan. Pour it. I wish you could get a sense of the smell here, guys. It's wonderful. இப்போ கொஞ்சமாக இது மாதிரி கோகனட் இது இந்த மாதிரி போடுறதை விட துருவலா போட்டா இன்னும் கிரேட். ஆமா, இருக்கும். கிரேட். if you should add it grated, it's not நல்லா அரையாத வாயில வந்து அப்படியே மாட்டிக்காம இருக்கும். okay. இது போட்டது நல்லா அரையாத வாயில வந்து அப்படியே மாட்டிக்காம இருக்கும். okay. இது போட்டதுனால இப்போ இதான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை போட்டுட்டேன். Super. It's okay. Now we can leave this aside to cool. Correct. So she's adding coconut to the masala paste in the last. She says that if you add it grated, it will be easier in mouth feel consistency. The tendency is if you use slabs of coconut like this, if it doesn't get mixed properly in the blender, then you will not have a pleasant eating experience. So she's recommending that you use grated coconut, but here she has used coconut slabs. This is going to get blended, go into a blender as a paste, so it should be all right. So point to note, if you are using slabs, please make sure you blend it fully and completely. So now I am keeping this in a plate to cool down. Cool, okay. As you all know, you can't blend something that is hot, so she's putting it aside for it to cool. இதில் உங்களோட வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை ஆண்டி இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறது ஒரு வேரியேஷன். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து அம்மா சில நாள் போடுவா, சில நாள் போட மாட்டா. ஓகே. திஸ் இஸ் மை அடிஷன். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பியும் எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு. ஓகே. she is using gingerly oil, நல்லெண்ணெய். இல்லை, நார்மல் நான் gingerly oil தான் யூஸ் பண்ணுவேன். எடுத்து விட்டு very vegetable oil will do. yeah. ஓகே. அதை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு half a teaspoon of or maybe 1 teaspoon of mustard seeds, கடுகு. இதோட கூடவே நான் இன்னும் கொஞ்சம் இதையும் போடுவேன், so it smells good. fenugreek again, just a pinch, and then half pinch. add 1 chilli. okay, dried red chilli. இது வந்து நம்ம அரைக்கும் பொழுது we can have the chillies with and the stock, but இதுல போடுறச்சே you okay. have to remove the stock. Okay, this is the sambar proper. That is just the masala paste what you saw earlier. This is the sambar proper starting. In second session, tur dal, pressure cook pani vechirukka tur dal, Jayesh aunty is opening it up. This is tur dal. The boiled sambar la we've added the tamarind extract that she had extracted 3 rounds. Adikaprom over there is the blended masala paste. All those dal that we fried, we turned it into a paste that's going to go in there. First now, to kodikal sambarla, after the tamarind extract, she is putting the pressure cooked dal. Okay. ரொம்ப பருப்பு போட வேணாம், இந்த அளவு பருப்பு போட்டா போதும். Okay. About நல்லா மசிச்சிடணும். Okay. நைஸ்லி. So அந்த அமௌண்ட் தான் நீங்க சாம்பாருக்கு யூஸ் பண்ண போறீங்க. அது you kept extra aside. இது ரசத்துக்கும் சேர்த்து போட்டது. Okay, okay. Fine. We can use it for Friday. Okay. And tomorrow's something. Okay, for any other purpose. So, and the mashed paripoda and the masala fry is getting added. Okay, straight from the blender. Okay. She's extracting all of the paste. Kontani pota. All the yummy, tasteful masala paste is coming out of the blender. I've added salt to this already. Okay.
How much salt? அது வந்து to your taste. I can't Your say. taste, okay. Because if you like How it much did more, you add? Unga I added a heaped spoonful. 2 teaspoons of it. Okay, rock salt. Now this is nicely boiling. Okay. ரொம்ப புளிய கொதிக்க வைக்க கூடாது. Okay. Because it smells bad. Okay. So the tamarind water is there. So she just says don't boil, allow it to boil for too long. Just one slight boil and then she's adding the dal and the masala paste to it. நல்ல வாசனை. அடிக்குதா? வருது. பருப்பு வாசனை. Let it boil for some time. Okay. And இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு That's how protein goodness looks like. Okay. I'm letting it boil for some time. Okay. So almost 85% work over. No, 100% Yeah? over. Over. After boiling, I just have to cut some kottamalli and Final round of tempering உண்டா அதுக்கு? இல்ல, Not I don't required. do it because அதுலயே நம்ம முன்னாடியே பண்ணி போட்டோம் எல்லாத்தையும் போட்டோம். Okay. The Murungakka Sambar, star of the show. Just some mopping up to be done around the kitchen. Jai Shanti, going about her work. And there's just one final step to be done once this thing boils. இது எவ்வளோ பேருக்கு சர்வ் பண்ணும் ஆண்டி? திஸ் இஸ் குட் enough ஃபார் வாட்? A family of 6 people? easily. Okay. More than that also. Okay. இதை வந்து அப்பா சொன்ன மாதிரி பார்த்தே 100 பேர் சாப்பிடலாம். 100 பேர் பார்க்கலாம். ஒரு 50 பேர் கொஞ்சமா வாயில டேஸ்ட் பண்ணலாம். 5 பேர் சாப்பிடலாம். Okay, that in case you didn't know, that's a reference to another family recipe of Roju Tata called Goyapra Mor Kodambu. That's a delight in and of itself. அதை நாங்கள் இன்னொரு தடவை பண்ணுறோம். Now I am giving a little bit of Taste sambar test. to Arun for taste. If there is a less of Salt. he has to. அதை நாங்கள் இன்னொரு தடவை பண்ணுறோம். Now I am giving a little bit of Taste sambar test. to Arun for taste. If there is a less of Salt. he has to tell me now. Because எனக்கு அது Here. Okay, it goes. Perfect. ஜம்முன்னு இருக்கு. Perfect. இப்போ இது ஒரு நல்ல ஒரு கொதி வரச்சு Hmm. கொத்தமல்லியை தூவிட்டு we can transfer it to another vessel For serving. and cover it up. That's Okay. it. Kotamali is the garnish. So kotamali, fresh kotamali. Yeah, it's getting chopped over here. எவ்வளோ சொல்லும் ஒரு நிமிஷம் டக்கண்ணா நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆண்டி. And tomorrow maybe we can try some. Not tomorrow. The next Manai Machi will be on Katrika Rasam. கத்திரிக்காய் ரசம். ஓகே, அடி தூள். வெரி குட். ஒரு கொதியில் வந்தால் தான் it will be tasty. Tasty. Okay. So the garnish goes in only after the first round of boil comes. We don't garnish it on the Sambar. cooking pan. Okay. Because அது வந்து இதில் கொட்டுறச்சு அது போட்டதே தெரியாத போயிடும். சரி. So Okay. after transferring all this, we Okay. put it in the Serving dish. Okay. and then Okay, இதோ chopped coriander எடுத்து garnish பண்ணிட்டா. She said that don't do it in the pot, transfer it to the cooking vessel and then fine, it's done. Okay. கிருஷ்ணார்ப்பணம். Thank you. நாங்கள் சொல்லணும் ஆண்டி. தேங்க்யூ. சார், இன் கேஸ் யூ கைஸ் டிடன்ட் கேட்ச் தட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மனை மாற்றி நிகழ்ச்சி வேர் வி டிட் முருங்கக்கா சாம்பார். த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆண்டி, நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் we are going to be featuring what? Tell it to the audience. கத்திரிக்காய் ரசம். கத்திரிக்காய் ரசம்.